சில மாவட்ட செயலாளராகவும் அதிமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினர் கூடிய திரு வெற்றிவேல் நம்முடைய இணைப்பில் இருக்கார். வணக்கம் திரு வெற்றிவேல். காலையில் நீங்க வந்து திரு டிடி விதினரை பார்த்துட்டு உங்க ஆக்ரோஷமான உங்களுடைய ஆதரவை நீங்க தெரிவிச்சீங்க. தற்போதைய இந்த ரியாக்ஷன்ஸ் உங்களுடைய கருத்து, முதல் கட்ட பார்வை. அதாவது சார், இப்போ இவங்க ஒன்னா சேர்ந்து ஒரு முடிவு எடுத்ததா இப்ப சொல்றாங்க. கேட்டா கட்சி மொத்தம் அவங்க கையில இருக்குதுன்னு சொல்றாங்க. குடும்பத்தை சின்னம்மாவையும் கழக பொதுச் செயலாளரையும் துணை பொதுச் செயலாளர் ஒதுக்கி வைக்கிறதா சொல்றாங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த அதிகாரம் யார் கொடுத்ததுன்னு தெரியல. இந்த அதிகாரம் வந்து எப்படி இவங்க கையில எடுத்துக்கலாம்னு தெரியல. ஒரு சாதாரண ஜெயக்குமார் வந்து ஒரு சாதாரண வந்து ஒரு மீனவர் அணி செயலாளர், மாநில மீனவர் அணி செயலாளர். அவர் வந்து வெற்றிவேல் கருத்து தூக்கி எறினா வெற்றிவேல் கருத்து எப்படி? நானும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நான் வந்து மாவட்ட செயலாளராக இருக்கேன். இந்த மாதிரி கூட்டம் நடக்கிறதே எங்களுக்கு எல்லாம் தெரியாது. இந்த மாதிரி பல சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியாது. இவங்க யார்கிட்ட மன்றிடுவதற்காக இது போன்று இவங்க பதவியை காப்பாத்திக்கணும், இவங்க பண்ண தப்ப காப்பாத்துறதுக்கு யாரை காப்பாத்து, யார்கிட்ட என்னத்துக்கு எதுக்காக போய் மண்டிடுறாங்கன்னு தெரியல. இவ்வளவு பேர் கட்சியை வச்சுன்னு நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறீங்க, மாவட்ட செயலாளரும் சேர்ந்து இருக்கிறீங்க. நீங்க தங்க தமிழ்ச்செல்வன் உட்பட்ட ஒரு சிலர் மட்டும்தான் இருக்கு. அப்படிங்கும் போது அதிமுக அரசு, திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அரசு, நீங்கள் இல்லாமலேயே அறுதி பெரும்பான்மையை தக்க வைக்க முடியும்னா மறுப்பீங்களா? முடியாது சார். அதாவது அறுதி பெரும்பான்மைன்ற இடத்துக்கு போல இன்னும் இந்த ஆட்சியை புரட்சி தலைவி அம்மா வந்து கொண்டு வந்த, கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டு வந்த, எங்களுக்கு எல்லாம் தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டு வந்த ஆட்சியை அவ்வளவு ஈஸியா நாங்க கவுக்கணும்னு நினைக்க மாட்டோம். ஆனா இப்ப இவங்க பேசுறாங்கல்ல, இவங்க எண்ணங்கள் எல்லாம் ஈடேற நாங்க விட மாட்டோம். அவ்வளவு ஈஸின்னு நினைச்சுனாங்க அவங்க. இவங்க எண்ணங்கள் எது, இவங்க எண்ணங்கள் எது வட்ட வெளிச்சமா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். யார்கிட்ட போய் மண்டிடுறாங்கன்னு தெரியும், எதற்காக மண்டிடுறாங்கன்னு தெரியும். எங்களுக்கு மடியில கனம் இல்லை, வழியில பயம் இல்லை, நாங்க தைரியமா எழுத்து நிற்போம். ஆனா அதுக்காக இந்த ஆட்சியை வந்து அம்மா கொண்டு வந்த ஆட்சியை வந்து இன்னைக்கு வந்து இவ்வளவு கொச்சைப்படுத்துவது வந்து அந்த அம்மா. அதாவது நேற்று வந்து ஓபிஎஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. உடனடியே ராத்திரி மந்திரி அமைச்சர்கள் மொத்த பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு தனிப்பட்ட ஒரு அமைச்சர் வீட்டுல சேர்றாங்க. இன்னைக்கு காலையில அவர் இன்னொரு நிபந்தனை வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து அவர் நிபந்தனை ஏற்றுக்கிட்டு வந்து அவர் கொடுத்த ஒன் ஆஃப் த கண்டிஷன்ஸ் நிபந்தனை ஏற்றுக்கின்னு பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் ஒதுக்கி வைக்கிறேன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ இது மொத்தமே ரொம்ப நாளா நடந்து கொண்டிருக்கின்ற நாடகம். இது ரொம்ப நாளா இவங்க பதவிகளை தக்க வைத்துக் கொள்ள இவங்களை யாரும் கேள்வி கேட்க கூடாது, இவங்க பண்ற அயோக்கியத்தையோ எதையுமே யாரும் கேள்வி கேட்க கூடாதுன்றதுக்காக இவங்க ஏற்கனவே பிளான் பண்ண நாடகம் இப்ப அரங்கேறி இருக்குன்னு நினைக்கிறேன். அதிமுக அமைச்சர்லாம் அயோக்கியத்தனம் பண்ணாங்கன்னு சொல்றீங்களா? ஆமா, பின்ன வேற என்னத்துக்கு நீ பயப்படுறீங்க? யாரை பார்த்து பயப்படுறீங்க? இல்ல, அயோக்கியத்தனம் அதிமுக தானே கேட்ட பேரு. உங்களுடைய கட்சியோட அமைச்சர்கள் வந்து அயோக்கியத்தனம் பண்றாங்கன்னா அதுக்கு யார் காரணம்? உங்களுடைய கட்சி தானே பொறுப்பு. என் கட்சி எப்படி சார் பொறுப்பு? நான் ஒரு தப்பு பண்றேன்னு வச்சுங்க, நான் கார் ஓட்டி போறேன், ஒருத்த போய் இடிச்சிடுறேன், அது என் தப்பு எப்படி ஆக முடியும்? காரை நீங்க போய் இடிச்சுட்டு போய் தட்டி விட்டீங்கன்னா உங்களை தான் ஜெயில வைப்பாங்க. அது ஏன் தப்பு எப்படி ஆக முடியும் கேட்டா? அப்ப என்ன ஜெயில வைப்பாங்க? அப்ப யார் தப்பு பண்றாங்க அவங்கள தான் வைப்பாங்க. இதுல இன்னைக்கு வந்து உங்களுடைய பக்கத்துல ஆதரவு இருக்குன்னு சொல்லி சொன்னா அத்தனை அமைச்சர் பெருமக்கள் அங்க இருக்கிறாங்க, அத்தனை சட்டமன்ற உறுப்பினர் அங்க இருக்கிறாங்க, மாநிலத்தில் அங்க இருக்கான்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல அப்படிங்கிற நிரூபிக்கக்கூடிய வகையில திரு டிடி விதினரன் தன்னுடைய பலத்தை நிரூபிப்பாரா? என்கிட்ட இத்தனை சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, என்கிட்ட இத்தனை மாநிலத்தில் இருக்கான்னு சொல்லி காட்டுவாரா? அவருக்கு தேவைப்படும் போது அதை நிரூபிப்பார். ஆனா நீங்க இன்னைக்கு போய் பார்த்த எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்கு. நீங்களே பாப்பீங்க, 4-5 எம்எல்ஏக்கள் தான் மொத்தமா போய் பார்த்தாங்க. இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்கும்போது அவருக்கு உண்மையிலே ஈவினிங் ஒரு 15 எம்எல்ஏ போய் பார்த்தாங்க, 15 எம்எல்ஏக்கள் பார்த்தாங்க. அம்மா பார்த்தாங்க, ஈவினிங் பார்த்தாங்களே. ஒரு 15 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு சொல்லி கருதலாமா? 15 பேர் ஈவினிங் பார்த்தாங்க. காலையில நாங்க பார்த்ததெல்லாம் விட்டுருங்க. இப்பவே அதுல இருக்கவங்கள எத்தனை பேருக்கு மாற்று கருத்து இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இப்ப அமைச்சர்கள் வந்து எல்லாருமே ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க. திரு டிடி விதினருக்கு ஆதரிக்கக்கூடிய அமைச்சர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றீங்களா? கண்டிப்பா. அவங்க யாருமே அந்த மாதிரி கருத்து சொல்லலையே. எல்லாருமே சி வி சண்முகம் பேசுறாரு, வைத்திலிங்கம் பேசுறாரு, வெள்ளமணி நடராஜன் பேசுறாரு, வீரமணி பேசுறாரு, எல்லாம் ஒரே குரல்ல தானே பேசுறாங்க. எல்லாரும் ஒவ்வொருத்தர் தெளிவா பேசுறாங்க, ஒவ்வொருத்தர் ரொம்ப யோசித்து பேசுறாங்க. இதுக்கெல்லாம் முடிவு கொஞ்சம் ரொம்ப 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 தூரத்துல இல்லையே. இது ஒண்ணு இப்ப முடிஞ்சிட போற விஷயம் இல்லையா? இது இந்த அடுத்தடுத்த பிரச்சனைகள் தொடரும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இது இது எப்படி நாளைக்கு 2 பேரும் வந்து உட்காந்து பேசி ரெட்டையில பேசி
இவங்க வந்து ஆட்சி தொடர்ந்து நடத்திடுவாங்கன்னு வந்து இவங்க கற்பனையில் இருக்காங்களா? இல்ல அவங்க 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 தங்களுடைய திரு ஓபிஎஸ் தலைமையில அணியினர் வந்து தங்களுடைய பலத்தை காட்டுவதற்காக நீதிமன்றத்துக்கு போறாங்க, தேர்தல் ஆணையத்துக்கு போறாங்க. நீங்க தான் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் சொல்லி சொன்னா உங்களுடைய சட்டப்பூர்வ அதிகார உரிமையை நீங்க பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புண்டா? சண்டை எல்லாமே எல்லா அதிகாரமும் பயன்படுத்தி தான் அவனை பயன்படுத்துவோம். ஓகே.